வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவம்பர் 23ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். ஸோ இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி முந்தின நாள் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு தான் நம்ம இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போவோம். அந்த வகையில நம்ம நேத்து பார்த்த நவம்பர் 22ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வாட்டி பார்த்துடலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. உங்களுக்கும் ரிவைஸ் பண்ண மாரி இருக்கும். அதாவது காப்புரிமை பதிவு செய்தல்ல இந்தியால எந்த மாநிலம் முதலிடம் இருக்கு? பேட்டர்ன் ஃபில்லிங்ல எந்த மாநிலம் இந்தியால முதலிடம் அப்படின்னா, தமிழ்நாடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த கேள்வி 55வது சர்வதேச திரைப்பட விழா 50 இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா எங்கு நடைபெற போகுது அப்படின்னா கோவால. அடுத்த கேள்வி ஒப்பந்த ஊழியர்களுக்கு வேலை பாதுகாப்பு வழங்கும் மசோதாவை நிறைவேற்றிய மாநிலம். அதாவது கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயீஸ்க்கு ஜாப் செக்யூரிட்டி கொடுக்கறதுக்காக பில் பாஸ் பண்ண மாநிலம் எது அப்படின்னா ஹரியானா. அடுத்த கேள்வி நமக்கு ஐஐடி மெட்ராஸ் எந்த மாநிலத்தோட இந்த டீப் டெக் இனோவேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜிக்காக கொலாபரேட் பண்ணாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேசம். அடுத்த கேள்வி ஆசியான் பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா லாவோஸ்ல வியன்டைன் அதோடைய தலைநகரத்துல. நெக்ஸ்ட் நம்ம நேபாள் ஆர்மியுடைய ஒரு கௌரவ ஜெனரல் பதவி விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ராணுவ தளபதியான உபேந்திர திவேதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி 2025 எங்கு நடைபெற போகுது அப்படின்னா நமக்கு பீகார்ல. நெக்ஸ்ட் நம்ம இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போயிடலாம் மக்களே. நவம்பர் 23ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல நேஷனல் நியூஸ்ல இருந்து போயிடலாம். ஓகேவா? சோ முதல்ல நேஷனல் நியூஸ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரு? சோ அதாவது இவர் யாருக்கு இவர் வேணுமோ இல்லையோ மோடிக்கு இவர் கண்டிப்பா வேணும். ஏன்னா இவர் இருந்தாதான் மோடி பிரதமரா இருக்க முடியும். சோ இவர் யார் அப்படின்னா பீகாரினுடைய சிஎம்மா இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள். சோ நிதிஷ்குமார் அவர்கள் ஆதரவு கொடுத்தனால தான் அவருடைய கட்சி ஆதரவு கொடுத்தனால தான் இன்னைக்கு அதாவது நிதிஷ்குமாரும் சரி சந்திரபாபு நாயுடு ஆந்திரா முதல்வரும் சரி இவங்க ரெண்டு பேரும் ஆதரவு கொடுத்த ஒரே காரணத்தினால தான் இன்னைக்கு மோடி அவர்கள் பிஎம்ஆ இருக்காரு. ஓகேவா? ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை, கிட்டத்தட்ட மைனாரிட்டியா தான் இருக்காங்க. ஓகேவா? சோ இப்போ இந்த பீகார்ல என்ன பண்ணியிருக்காரு இவரு அப்படிங்கறத பார்க்கலாம். புதுசா ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னா மகிழா சம்வாத் திட்டம். மகிழா சம்வாத் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா பீகார். இந்த மகிழா சம்வாத் திட்டம்னா என்ன? மகிழா அப்படின்னாலும் நமக்கு தெரிஞ்சிடும் ஏதோ பெண்கள் சம்பந்தப்பட்ட திட்டம் அப்படின்னு. இப்ப நம்ம அரசா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு மாநில அரசா இருக்கட்டும் மக்களுக்காக அதாவது முக்கியமா பெண்களுக்காக நிறைய திட்டங்கள் வகுப்பாங்க. சோ ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் அந்த பெண்களுக்கு தெரியுதா அப்படின்னு கேட்டாலே நிறைய பேருக்கு தெரியல. அதாவது இப்ப முக்கியமா இப்ப நீங்க கிராமப்புறத்துல எடுத்துட்டீங்க அப்படின்னா கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்மளுடைய அரசாங்கம் இப்படி நமக்கு ஒரு திட்டங்கள்லாம் தீட்டுறாங்களா அப்படிங்கறதே அவங்களுக்கு தெரியாது. சோ அதனால முதல் வேலை இந்த திட்டத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் பெண்களுக்காக போடக்கூடிய அந்த பாலிசியா இருக்கட்டும் கொள்கைகளா இருக்கட்டும் திட்டங்களா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் இப்படி ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கறத முக்கியமா ரூரல் அதாவது நமக்கு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொண்டு சேர்க்கணும் இப்படி ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிறது. சோ இது மூலமா கிராமப்புற பெண்கள் மேம்படைவாங்க எம்பவர் ஆவாங்க அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஃபீட்பேக் வாங்குறது. என்ன ஃபீட்பேக் அப்படின்னா அதாவது நேரடியா பெண்கள் கிட்ட போயிட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒரு எங்க நம்ம அரசாங்கம் கிட்ட இருந்து நீங்க என்னென்ன செய்யணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்க இந்த மாதிரி ஃபீட்பேக் வாங்குறோம். அப்ப ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா இந்த மாதிரி திட்டங்கள் அதாவது பெண்கள் சார்ந்த திட்டங்கள் இருக்கு என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பெண்கள்கிட்ட போய் சொல்றதா இருக்கட்டும். அதே மாதிரி ஃபீட்பேக் அதாவது என்னென்ன வேணும் அப்படிங்கறதையும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மகிழா சம்பத் திட்டம். உண்மையிலே நல்ல திட்டம் தான். எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பீகார். சோ பீகார் நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். முக்கியமான ஒண்ணு எப்போ நம்ம பாக்குறது அதாவது இந்தியாவிலே முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு. ஓகேவா? கேஸ்ட் சென்சஸ் எடுத்தது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பீகார் தான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்போன்னு கூட நம்ம பார்த்தோம். அதாவது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி 2025 எங்க நடைபெற போகுது அப்படின்னா பீகார்ல. இப்ப நடந்து முடிஞ்ச ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம கண்டக்ட் பண்ணி முடிச்ச அந்த விமென்ஸ் ஏசியன் சாம்பியன்ஸ் டிராஃபி போட்டி அதுல கூட இந்தியா ஜெயிச்சாங்க ஹாக்கி போட்டி. சோ இதுவும் நமக்கு எங்க நடைபெற்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு பீகார் தான். பீகார் இப்ப நிறைய ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் எல்லாம் எடுத்து நடத்துறாங்க. பரவாயில்ல. ஓகேவா?
ஸோ அதாவது குடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, ஃபோட்டோலாம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது ஃபோட்டோலாம் பிளர்ராலாம் இல்ல. அந்த கிளைமேட் அப்டி இருக்கு. எங்க அப்டின்னா வந்து நியூ டெல்லில. ஸோ நியூ டெல்லில பார்த்தீங்க அப்டின்னா வந்து, இப்போ வந்து கடும் பனி. அதாவது அங்க வெயில் அடிச்சா பயங்கரமான வெயில் அடிக்கும். அதாவது குளிர் அடிச்சுன்னா, அதாவது குளிரா இருந்தா பயங்கரமான குளிரா இருக்கும். இந்த குளுரு ஆல்ரெடி அங்க ஒரே பொல்யூஷன் 2ம் சேர்ந்து நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. பேஷண்ட் வந்து ஐசியூ வார்டுல தான் இருக்கிற மாரி தான். அதனால அங்க ஸ்கூலுக்கு எல்லாம் லீவ் விட்டாங்க. ஆஃபீஸ் எல்லாம் வொர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாரி நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இப்ப அந்த டெல்லில இந்த மாரி நேரத்துல ஒரு மாநாடு கண்டக்ட் பண்ண போறாங்க. என்ன மாநாடு அப்படிங்கிறத பார்த்துடலாம். வேர் வாஸ் த குளோபல் கோஆப்பரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் 2024 ஹெல்ட்? உலகளாவிய கூட்டுறவு மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது அப்படின்னா, நியூ டெல்லில. ஓகேவா? ஸோ நமக்கு இந்த மாநாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு அதாவது முதல் முறையா இந்த உலக கூட்டுறவு மாநாடு வந்து இந்தியால கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அதுதான் இதனுடைய சிறப்பம்சம். அதாவது முதல் முறை இந்த மாநாடு வந்து இந்தியால கண்டக்ட் பண்றாங்க மக்களே. ஒரு 5, 6 நாள் நமக்கு இந்த மாநாடு இருக்கும். இப்ப இந்த கூட்டுறவு அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம கூட்டுறவு தினம் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்மளுடைய சர்வதேச கூட்டுறவு தினம். இன்டர்நேஷனல் கோஆப்பரேட்டிவ்ஸ் டே. ஓகேவா? சர்வதேச கூட்டுறவு தினம் அப்படிங்கிறது எப்ப கொண்டாடப்படுது அப்படின்னா, ஜூலை 6ஆம் தேதி. 2024 ஜூலை 6ஆம் தேதி நமக்கு கொண்டாடப்பட்டது. ஓகேவா? சோ அடுத்த கேள்வி போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இவர் யாருன்னு தெரியுதா? சோ இவர் வந்து நம்மளுடைய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர். காங்கிரஸை சேர்ந்த ரேவந்த் ரெட்டி. சோ எல்லார் மூஞ்சும் பார்த்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. அப்பதான் நம்ம வந்து ஏன்னா கொஞ்சம் பேர் தானே. இப்ப நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா, இந்தியால 28 மாநிலம், 8 யூனியன் பிரதேசம். சோ அங்க யார் யார் என்னென்ன ஆட்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தானே. ஓகேவா? சோ இவருடைய பேர் ரேவந்த் ரெட்டி, தெலங்கானா மாநிலத்தினுடைய முதல்வர். சோ தெலங்கானால அப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏஐ அட்வைசரி கவுன்சில் ஃபார் லைஃப் சயின்சஸ், உயிர் அறிவியலுக்கான ஏஐ ஆலோசனை குழுவை நிறுவிய மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இதற்கு சரியான விடை தெலுங்கானா. ஏஐ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியும். ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். ஏஐனா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம் இத? செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஓகேவா? சோ இதுக்காக ஒரு அட்வைசரி கவுன்சில் அமைத்த மாநிலம் எது அப்படின்னா தெலுங்கானா தான். சோ இதுல அதே மாதிரி வந்து இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஏஐ டேட்டா பேங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதாவது முதல் செயற்கை நுண்ணறிவு தரவு வங்கியை வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏஐ டேட்டா பேங்க இந்தியா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தப்பட்ட சமீபத்துல உள்ள செய்திகள் நம்ம பார்க்கலாம். அதாவது ஏஐ ப்ரிப்பேர்ட்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணாங்க. அதாவது செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை குறியீடு. செயற்கை நுண்ணறிவு தயார் நிலை குறியீட்டுல இந்தியாவுடைய ரேங்க் வந்து 72. அதே மாதிரி இந்தியால வந்து முதலா செயற்கை நுண்ணறிவு பல்கலைக்கழகம் ஒண்ணு ஆரம்பிக்க போறாங்க. எங்க அப்படின்னா மும்பைல, மும்பை மகாராஷ்டிரால ஆரம்பிக்க போறாங்க. இதெல்லாம் சமீபத்துல நம்ம செயற்கை நுண்ணறிவு பத்தி பார்த்த செய்திகள். எக்ஸாம்ல கேட்ட ஆன்சர் போட்டுருங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? சோ இவரு நம்ம சிங்கம் 2 படத்துல பார்த்திருப்போம். நம்ம என்ன சொல்லுவோம்? டேனியா, டேனி தானே? ஆமா, டேனி. சோ ட்ரக் டீலர் டேனி. சோ இந்த ட்ரக் டீலர் டேனி அப்படிங்கிறது வந்து படத்துல வரக்கூடிய ஒரு ரியல் கேரக்டர். சோ இதே மாதிரி ஒரு ரியல் கேரக்டர் நம்ம பார்க்க போறோம். ட்ரக் லீடர், அதாவது வந்து லார்ட் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அதாவது வந்து இந்த போதைப் பொருள்களின் கடவுள் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை சொல்றாங்க. யாரு அப்படின்னா இவர் தான் அவர். ஓகேவா? சோ இவர் எதுக்கு இவர்ன்னு சொல்றோம்? இவன் தான் அவன் சொல்லிக்கலாமா? சரி, ஹாஜி சலீம் அப்படிங்கிறது தான் நம்ம நம்ம மரியாதையே பேசிடலாம். ஹாஜி சலீம் அப்படிங்கிறது தான் இவருடைய பெயர். ஓகேவா? சோ இவரை என்னன்னு சொல்லுவாங்க? லார்ட் ஆஃப் ட்ரக்ஸ். அதாவது உலகம் ஃபுல்லா போற ட்ரக்ஸ்ல வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து இவர். ஓகேவா? சோ அதாவது பார்ப்பதற்கு அப்பாவி போல் இருக்கும் இவர்தான். சோ பார்த்தா போதைப் பொருள் விக்கிற மாதிரியாங்க இருக்கு. போதைப் பொருள்ல பெரிய லீடர் இந்த ஹாஜி சலீம் அப்படிங்கிறவரு. இந்த ஹாஜி சலீம பிடிக்கிறதுக்காக நம்ம தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவுல இருந்து ஒரு தனி ஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆபரேஷன் சாகர் மந்தன் அப்படிங்கிறது. ஆபரேஷன் சாகர் மந்தனை தொடங்கிய அமைப்பு எது அப்படின்னா என்சிபி. என்சிபி அப்படின்னா என்ன அப்படின்னா நார்கோட்டிக்ஸ் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ. ஓகேவா? சோ என்ன பீரோ? நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பீரோ. சோ தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா தேசிய போதைப் பொருள்
தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. தேசிய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு. இந்த அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1986ல மக்களே. இது இது எங்க இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா புதுடெல்லியில தான். எந்த அமைச்சகத்துக்கு கீழ வரும் அப்படின்னா உள்துறை அமைச்சகம், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். அமித்ஷா இருக்கார்ல, அவர் கண்ட்ரோல் கீழ தான் இது வரும். ஓகேவா? சோ என்சிபி எதுக்காக இந்த ஆபரேஷன் அப்படின்னா ஹாஜி சலீம். ஹாஜி சலீம் வந்து லார்ட் ஆஃப் ட்ரக்ஸ், பாகிஸ்தானை சேர்ந்தவர். இங்க இங்க இப்ப கூட இடையில வந்து குஜராத்ல வந்து ஒரு செய்தி பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம ஊர்ல கூட அந்த ஜாஃபர் சாதிக்கெல்லாம் பிடிச்சாங்க. ஓகேவா? சோ இதுக்கெல்லாம் மெயின் காரணம் குஜராத்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4000 கிலோ அந்த போதைப் பொருள் தயாரிக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ பிடிச்சாங்க. அதனுடைய பெயர் நோட் பண்ணிக்கோங்க. எங்கேயாச்சும் ஏதாவது நம்ம எக்ஸாம்ல கேட்கலாம். சோ எக்ஸாம்ல கேட்கலனா கூட நமக்கு இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. மெத்தாம்பெட்டமைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? சோ இந்த சப்ஸ்டன்ஸ் தான் வந்து நமக்கு போதைப் பொருள் செய்யறதற்கான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? சோ இதெல்லாம் வச்சுதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து அதாவது போதைப் பொருள் இல்லா தமிழகம், போதைப் பொருள் இல்லா இந்தியா அப்படிங்கிறதா உண்மையான குறிக்கோள். இது கூட நம்ம வந்து நம்ம இந்தியால கூட ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா ட்ரக் ஃப்ரீ இந்தியா. அதாவது போதைப் பொருள் இல்லாத இந்தியாவா எப்போ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க அப்படின்னா 2047. அப்போ இன்னும் 23 வருஷம் போதைப் பொருள் இருக்குமா அப்படின்னு கேட்டா தெரியல. ஆனா 2047 டார்கெட் வச்சிருக்காங்க. 2047. ஓகேவா? டன். அடுத்த கேள்வி போயிடலாமா மக்களே? நெக்ஸ்ட். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே நம்ம இன்டர்நேஷனல் போயிடலாம். ஓகேவா? சோ இன்டர்நேஷனல்ல பாத்தீங்க அப்படின்னா இது ஏதோ கேம்ல வர மாதிரிலாம் இருக்குல்ல. சோ இது கேம்லலாம் வர மாதிரி இல்ல. இது உண்மையிலே ஒரு இடம். ஓகேவா? சோ இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னா ஆர்மேனியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஒரு நாட்டுல தான் இருக்கு. இப்ப இந்த ஆர்மேனியா நாடு பத்தி நம்ம வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? சோ விச் கண்ட்ரி பிகம் த 104th மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்? சர்வதேச சோலார் கூட்டணியில் 104வது உறுப்பினராக இணைந்த நாடு எது அப்படின்னா ஆர்மேனியா அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. இந்த சர்வதேச சோலார் கூட்டணி அப்படிங்கிறது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 30 நவம்பர் 2015ல ஆரம்பிக்கப்பட்டது மக்களே. சோ இதுல எங்க வச்சு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நமக்கு வந்து காலநிலை மாற்ற மாநாடு, கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது COP29 பார்த்தோமா, பக்கு அசர்பைஜான்ல கண்டக்ட் பண்றாங்க. அதே மாதிரி COP21 2015ல பாரிஸ்ல நடைபெற்றது. அங்க வச்சுதான் அதை லான்ச் பண்ணாங்க. சோ முக்கியமா 2 நாடுகள் சேர்ந்து தான் இதை உருவாக்கியது. ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு வந்து பிரான்ஸ். ஓகேவா? சோ 2 பேரும் சேர்ந்து உருவாக்கப்பட்டது. இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ், இதனுடைய தலைமையகம் எங்க இருக்கு அப்படின்னா நம்ம இந்தியால குருகிராம்னு ஒரு இடம் இருக்கு. சோ குருகிராம் அப்படின்னு இடம் இருக்கு. குருகிராம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா ஹரியானால இருக்கு. சோ அங்கதான். இதுக்கு கூட சமீபத்துல வந்து புதுசாட்டு வந்து ஒரு டைரக்டர் ஜெனரல் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. சோ யார் அப்படின்னா ஆஷிஷ் கண்ணா அப்படிங்கிறவர் தான் டைரக்டர் ஜெனரல். அதே மாதிரி இந்த எலெக்ஷன்லாம் வச்சு இந்த இந்த சர்வதேச சோலார் கூட்டணிக்கு தலைவரா யார் இருப்பாங்க அப்படின்னா இந்தியா தான் அந்த தலைவர் போட்டியில ஜெயிச்சாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியால வந்து இந்த சர்வதேச சோலார் கூட்டணியுடைய 7வது கூட்டமும் இந்தியாவில் நடைபெற போகுது நியூ டெல்லியில. இப்போ 104வது மெம்பர் இது. 100வது மெம்பரா இணைந்த நாடு என்ன அப்படின்னா பராகுவே அப்படிங்கிற ஒரு நாடு வந்து 100வது நாடா இணைந்தது. சோ எக்ஸாம்ல 100 104 என்ன கேட்டாலும் ஆன்சர் எழுதிருங்க. பராகுவே பராகுவே அப்படிங்கிற நாடு வந்து இணைந்தது. ஓகேவா? சோ அடுத்தது போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் பார்த்தா அதாவது இந்த புஷ்பா 2 ட்ரெய்லர் எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. லாஸ்ட்ல சொல்லுவாங்க புஷ்பானா புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சியா, ஃபயர் தானே அப்படின்னு. பிளஸ் புஷ்பானா ஃபயர் இல்ல, வைல்டு ஃபயர் அப்படிங்கிற மாதிரி இது வந்து காட்டுத்தீ, அதாவது பயங்கரமான காட்டுத்தீ. ஸோ பயங்கரமான காட்டுத்தீ எங்க ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஈக்குவேடார் அப்படிங்கிற ஒரு நாடு மக்களே. சவுத் அமெரிக்கா, தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் வந்து ஈக்குவேடார். அங்க வந்து இந்த மாதிரி பயங்கரமான காட்டுத்தீ, இந்த காட்டுத்தீ அப்புறம் ஒரே பஞ்சம். இதனால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த நாட்டுல நேஷனல் எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விச் கண்ட்ரி டிக்ளேர் நேஷனல் எமர்ஜென்சி டியூ டு ஃபாரஸ்ட் ஃபயர்ஸ்? காட்டுத்தீ காரணமாக தேசிய அவசர நிலை அறிவித்த நாடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவேடார் அப்படிங்கிற நாடு. ஸோ சவுத் அமெரிக்கால இருக்கக்கூடிய நாடு, தென் அமெரிக்கால இருக்கக்கூடிய நாடு. எதுனா ஒரே ஃபாரஸ்ட் ஃபயர், அதே மாதிரி ட்ரவுட். ஓகே, ஃபுல்லா பஞ்சம். ஸோ இதனால ஒரே பஞ்சம். அதனால வந்து என்ன அப்படின்னா ஒரு 60 நாளைக்கு வந்து எமர்ஜென்சி வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவங்க அடிக்கடி அதாவது இந்த இதுக்கு முன்னாடியும் வந்து இந்த ஈக்குவேடார் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணவும் தெரியும். ஒரு 7-8 மாசம் இருக்கும். 7-8 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேடார் அப்படிங்கிற நாட்டுல உள்ள ஜெயில இருந்து ஃபிட்டோ
அப்படிங்கிற ஒரு 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 கேங் லீடர் வந்து எஸ்கேப் ஆயிட்டான். ஸோ அந்த கேங் லீடர் எஸ்கேப் ஆனதுக்காக எமர்ஜென்சி போட்டாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அந்த நாட்டுல எமர்ஜென்சி அடிக்கடி போடுவாங்க. ஓகேவா? இந்த நாட்டினுடைய தலைநகரம் வந்து குவிட்டோ. ஸோ தப்பிச்சு போடின கேங் லீடர் பேர் ஃபிட்டோ. கேபிட்டல் இந்த நாட்டினுடைய தலைநகரம் பேர் வந்து கியூட்டோ. 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 ஓகேவா? கியூட்டோ. இதனுடைய கரன்சி வந்து இங்க யூஎஸ் டாலர் தான் பயன்படுத்துறாங்க. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூஎஸ் டாலர் தான். ஓகேவா? அடுத்தது போயிடலாமா மக்களே? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அவார்ட். ஸோ அவார்டு வந்து யாருக்கு இன்னைக்கு நம்ம அவார்டு கொடுக்க போறோம் அப்படிங்கறத பார்த்துடலாம். அதாவது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். மனசிலாயோ அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ யாருக்கு அப்படின்னா கேரளாக்கு தான் அந்த விருது. என்ன கேரளா மட்டும் இல்ல, நிறைய மாநிலங்களுக்கு விருது கொடுக்க போறோம். நிறைய மாநிலங்கள், நிறைய மாவட்டங்களுக்கும் விருது கொடுக்க போறோம். என்ன அப்படிங்கிறத உள்ள போய் பார்த்துடலாம். ஸோ விச் ஸ்டேட் ரிசீவ் த பெஸ்ட் மெரைன் ஸ்டேட் அவார்ட் இன் இந்தியா? இந்தியாவின் சிறந்த கடல்சார் மாநில விருதை பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ எந்த மாநிலம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கேரளா. சோ இந்த அவார்டை பாத்தீங்க அப்படின்னா, அதாவது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே, உலக மீனவ தினம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. நம்ம கூட கிளாஸ்ல பார்த்தோம். வேர்ல்டு ஃபிஷரிஸ் டே அப்படிங்கறது என்னை கொண்டாடுறாங்க? உலக மீனவ தினம் அப்படிங்கறது நமக்கு நவம்பர் 21 கொண்டாடுறாங்க. அதை முன்னிட்டு நம்ம இந்தியால நிறைய விருது கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி கேட்டகரி, அதாவது வந்து மெரைன் மெரைன் அப்படிங்கிறது வந்து கடல்சார். ஓகேவா? சோ கடல் சார்ந்த. அதே மாதிரி வந்து இன்லேண்ட் இன்லேண்ட் அப்படிங்கிறது உள்நாட்டு. ஓகேவா? சோ உள்நாட்டு. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயன், அதாவது ஹிமாலயன் மற்றும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ். ஓகேவா? அதாவது ஹிமாலயன் மற்றும் இந்த நமக்கு வந்து வடகிழக்கு மாநிலங்கள் அப்படின்னு. இன்னொன்னு வந்து யூனியன் பிரதேசங்கள். சோ இப்படி ஒரு லிஸ்ட், இப்படி ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. இதுல வந்து 2 விருதா கொடுக்குறாங்க. ஒண்ணு மாநிலத்துக்கு, இன்னொன்னு மாவட்டத்துக்கு. ஓகேவா? சோ அப்போ சிறந்த கடல்சார் மாநிலம் எது அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி கேரளா. சிறந்த கடல்சார் மாவட்டம் எது அப்படின்னா கொல்லம். கொல்லம் வந்து கேரளால இருக்கக்கூடிய மாவட்டம். ஓகேவா? சோ சிறந்த சிறந்த உள்நாட்டு மாநிலம் அதாவது இந்த உள்நாட்டு மீனவத்துல வந்து சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னா தெலங்கானா. ஓகேவா? தெலங்கானா. முன்னாடி ஆந்திரா வாங்கிட்டு இருந்து இப்போ தெலங்கானா. இதுல எந்த எந்த மாவட்டத்துக்கு இந்த இன்லாண்ட் டிஸ்ட்ரிக்ட் பெஸ்ட் இன்லாண்ட் டிஸ்ட்ரிக்ட் விருது எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கன்கர் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். மக்களை எங்க இருக்கு அப்படின்னா சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் இருக்குல்ல, சத்தீஸ்கர்ல உள்ள மாவட்டம். அதுக்கடுத்தது வந்து ஹிமாலயன், அதாவது பெஸ்ட் ஹிமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஃபிஷரி ஸ்டேட் அப்படிங்கிற விருது வந்து எந்த மாவட்டத்துக்கு, எந்த மாநிலத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா உத்தரகாண்ட். ஓகேவா? சோ இது உத்தரகாண்ட் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னா, அதாவது பெஸ்ட் ஹிமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் டிஸ்ட்ரிக்ட் எந்த மாவட்டத்துக்கு அப்படின்னா டராங் அப்படிங்கிற ஒரு மாவட்டம். டராங் அப்படிங்கிற மாவட்டம் எங்க இருக்கு அப்படின்னா அஸ்ஸாம்ல இருக்கு. எங்க இருக்கு? அஸ்ஸாம்ல இருக்கு. அதே மாதிரி சிறந்த யூனியன் பிரதேசம். ஓகேவா? சிறந்த யூனியன் பிரதேசம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். சிறந்த யூனியன் பிரதேச மாவட்டம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குல்கம் அப்படிங்கிறது. இதுவும் நமக்கு காஷ்மீர்ல இருக்கக்கூடியது. இது கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. அதாவது பெஸ்ட் மெரைன் ஸ்டேட், பெஸ்ட் மெரைன் டிஸ்ட்ரிக்ட், பெஸ்ட் இன்லாண்ட் ஸ்டேட், பெஸ்ட் இன்லாண்ட் டிஸ்ட்ரிக்ட், பெஸ்ட் ஹிமாலயன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட், பெஸ்ட் ஹிமாலயன் நார்த் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட். இப்படிதான். அப்போ நம்ம இதுல கேட்டிருக்கிறது பெஸ்ட் மெரைன் ஸ்டேட். ஸ்டேட் எது அப்படின்னா கேரளா. இது நமக்கு வந்து மோஸ்ட்லி இந்த ரெண்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ இவ்வளவு தான் இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு தான் எக்ஸாம்ல கேட்பாங்க. பட் ஒருவேளை கேட்டுட்டா நீங்க வந்து மிஸ் பண்ணிட கூடாதுல, அதனாலதான் நான் எல்லாமே வந்து எழுதி போடுறேன். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாம் மக்களே. சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்ல என்ன நியூஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 4 பேர் வந்தாலே நமக்கு தெரியும். இந்த 4 பேர் யாரு? ஒருத்தர் பிரசாந்த், அஜித், அங்கத், சுபான்ஷு சுக்லா. சோ இந்த 4 பேர் அதாவது இந்தியாவோட அந்த ககன்யான் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு விண்வெளிக்கு செல்லக்கூடிய 4 பேர். ஓகேவா? சோ அப்ப ககன்யான் திட்டம் பத்தி தான் பார்க்க போறோம். விச் கண்ட்ரி சைன்ட் அக்ரிமெண்ட் வித் ISRO ஃபார் ககன்யான் மிஷன்? ககன்யான் திட்டத்திற்காக இஸ்ரோவுடன் எந்த நாடு ஒப்பந்தம் செய்துள்ளது அப்படின்னு கேட்டா, நிறைய நாடுகள் ஒவ்வொரு ஒப்பந்தம். சமீபத்துல எந்த நாடு அப்படின்னா ஆஸ்திரேலியா. ஓகேவா? சோ அதான் ஆஸ்திரேலியா சொல்லுமா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்ல ஆஸ்திரேலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி கூடயும் ஒரு இது பண்ணிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது போயிடலாம் மக்களே. சோ நெக்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய குரூப் 1 and 2 டெஸ்ட் சீரிஸ், நிறைய பேர் நம்ம குரூப் 4 டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணும்போது குரூப் 1 and 2க்கும் லான்ச் பண்ணுங்கன்னு கேட்டீங்க. சோ இப்போ குரூப் 1 and 2க்கு வந்து டிசம்பர் 5ஆம் தேதியில இருந்து டெஸ்ட். மொத்தம் 45 டெஸ்ட் மக்களே. ஸ்கூல் புக் டெஸ்ட் 29, சிலபஸ் வைஸ் டெஸ்ட் 10, பட்ஜெட் டெஸ்ட் 1, பாலிசி நோட்ஸ் டெஸ்ட் 2,
ஃபுல் டெஸ்ட் 3 ஆக மொத்தம் 45 டெஸ்ட் இருக்கும். இதுல ஸ்கூல் புக், சிலபஸ் வைஸ் எல்லாமே கவர் பண்ணிருவோம். மண்டே, தர்ஸ்டே ஒரு வாரத்துக்கு 2 டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த டெஸ்ட்டோடைய ஸ்கெட்யூல் பார்க்கணும் அப்படின்னா, ஸ்கெட்யூல் என்ன இருக்கு? ம். இங்க இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஸ்கெட்யூல். அதாவது தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். ஸோ இந்த ஸ்கெட்யூல் வந்து நீங்க பார்த்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஆரம்பிச்சு, அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டும் 150 கொஸ்டின் இருக்கும். உங்களுக்கு டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு கூகுள் ஃபார்ம்ல குவிஸ் ஃபார்மேட்ல அனுப்புவோம். ஸோ ரேங்கிங்கும் நம்ம போடுவோம். ஸோ எல்லாமே இதுல நம்ம கவர் பண்ணுவோம். இது போக தனியா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் ஆட் இருக்கும். கொஸ்டின் பேப்பர் கூட ஆன்சர் கீ, எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகே, 45 டெஸ்ட்டும் வந்து எல்லாமே பக்காவா ஸ்கெட்யூல் குடுத்துருக்கோம். ஸ்கெட்யூல் வேணும் அப்படின்னா நீங்க வந்து நம்ம டெலகிராம் குரூப்ல இருக்கும். சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் டெலகிராம் குரூப்ல போய் இது பண்ணிக்கலாம். ஸோ லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்கு. ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு 3000, அதாவது 2999 2999 பே ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிடலாம். ஸோ சீக்கிரமா ஜாயின் பண்ணிடுங்க, ஜாயின் பண்ணாதவங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து சயின்ஸ் அண்ட் டெக் பார்க்கும்போது ஒரு டிவைஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டிவைஸோடைய பேர் வந்து என்ன அப்படின்னா ஏரோ ட்ராக். ஓகேவா? அந்த போட்டிருக்கா ஏரோ ட்ராக் அப்படிங்கிற ஒரு டிவைஸ். இந்த டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த இப்ப நமக்கு வந்து வாட்டர் கண்டாமினேட், அதாவது என்ன அப்படின்னா இப்ப நமக்கு இந்த நீர்லலாம் இப்ப நமக்கு தண்ணிலலாம் நிறைய இந்த இந்த பொல்யூட்டன்ஸ் இருக்குல்ல, வாட்டர் பொல்யூட்டன்ஸ், அந்த நீர் மாசுபாட்டை வந்து கண்டறியக்கூடிய கருவி தான் இது. ஓகேவா? அதான் ஏரோ ட்ராக் அப்படிங்கிறது. யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படிங்கறத பார்க்கலாம். விச் ஐஐடி டெவலப்ட் டிவைஸ் கால்ட் ஏரோ ட்ராக். ஏரோ ட்ராக் என்ற கருவியை உருவாக்கி ஐஐடி எது அப்படின்னா ஐஐடி பாம்பே. இது என்ன அப்படின்னா வாட்டர் பொல்யூட்டன் டிடெக்டிங் டிவைஸ். தமிழ்ல நீர் மாசுபாட்டை கண்டறியும் கருவி. நீர் மாசுபாட்டை கண்டறியும் கருவி. யார் இது பண்ணிருக்காங்க அப்படின்னா ஐஐடி பாம்பே. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டு செய்திகள் போயிடலாம். விளையாட்டு செய்திகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பு, அந்த கப்பு எங்க நடந்துச்சு, யார் ஜெயிச்சா, ஃபைனல்ஸ்ல யாரெல்லாம் விளையாடினாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். கப்பு என்ன விளையாட்டோடு தொடர்புடையது அப்படின்னு. ஸோ கப்பு பேர் வந்து பில்லி ஜீன் கிங் கப். ஓகேவா? ஸோ விச் கண்ட்ரி ஒன் த பில்லி ஜீன் கிங் கப்? பில்லி ஜீன் கிங் கோப்பை 2024 வென்ற நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. இட்டாலி. ஸோ இது முதல்ல இந்த போட்டி, இந்த கோப்பை வந்து எந்த விளையாட்டோடு தொடர்புடைய அப்படின்னா டென்னிஸ். ஓகேவா? டென்னிஸ். ஸோ இது வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னா மேட்ரிட். தெரியும், ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். ஓகேவா? ஸோ ஃபைனல்ஸ் வந்து இட்டாலியும் ஸ்லோவேக்கியா அப்படிங்கிற நாடும் ஃபைனல்ஸ்ல மோதுனாங்க. ஆனா என்ன அப்படின்னா ஸ்லோவேக்கியா தான் வந்து ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் நினைச்சது. ஆனா சர்ப்ரைஸா 2-0 அப்படிங்கிற கணக்குல இட்டாலி ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது பெண்களுக்கான போட்டி. ஸோ இட்டாலி ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பெண்கள் பத்தி பாக்குறது இருக்கட்டும், நம்ம நாட்டுல உள்ள ஒரு சிங்க பெண் பத்தி பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இவங்களுடைய பெயர் வந்து ஜூலன் கோஸ்வாமி. ஸோ ஜூலன் கோஸ்வாமி, அதாவது ஒரு இப்ப நம்ம எல்லாருக்கும் இப்போ இங்க போயிட்டு இருக்கு மேட்ச், இப்போ போயிட்டு இருக்கு இந்தியா, அதாவது பார்டர் கவாஸ்கர் டிராஃபி போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச். பும்ரா 4 விக்கெட் எடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் டேல, எல்லாமே தெரியும். ஸோ பும்ராவை விட இவங்க எல்லாம் பயங்கரமான ஆட்கள். ஓகேவா? ஜூலன் கோஸ்வாமி, அதாவது அதாவது உலக கிரிக்கெட் வரலாற்றிலேயே 200 விக்கெட்டுகள் ஓடிஐல எடுத்த முதல் பெண்மணி யாரு அப்படின்னா ஜூலன் கோஸ்வாமி. எப்படி வந்து நம்ம எப்படி எப்படி கிரிக்கெட்டுக்கு ஒரு சச்சினோ, அதே மாதிரி இந்த ஜூலன் கோஸ்வாமி. ஓகேவா? பவுலிங்க்கு இவங்களுக்கு அதாவது நமக்கு அதாவது ரொம்ப காலமா விளையாடிட்டு இருக்காங்க. நமக்கு இப்பதான் தெரிய வருது. ஓகேவா? சோ இவங்களுடைய சாதனையை வந்து இவங்க எங்க ஊர்ல பிறந்தாங்க அப்படின்னா நாடியா அப்படிங்கிற ஒரு ஊரு. எங்க இருக்கு அப்படின்னா வெஸ்ட் பெங்கால். இவங்களுடைய சாதனையை வந்து பறைசாற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய கொல்கத்தால உள்ள ஈடன் கார்டன் ஸ்டேடியம்ல, அந்த ஸ்டேடியம்ல உள்ள ஒரு ஸ்டாண்டுக்கு இவங்களுடைய பெயர் வச்சிருக்காங்க. இப்ப சச்சின் டெண்டுல்கர் ஸ்டாண்டு, இப்போ இங்க நம்ம ஊர்ல கலைஞர் கருணாநிதி ஸ்டாண்டுலாம் இருக்குல்ல, பெவிலியன் இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஜூலன் கோஸ்வாமி ஸ்டாண்ட் அப்படின்னு ஒன்று பேர் வச்சிருக்காங்க. வேர் வாஸ் ஜூலன் கோஸ்வாமி ஸ்டாண்ட் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னு கேட்டா கொல்கத்தால எந்த ஸ்டேடியம்ல அப்படின்னா ஈடன் கார்டன் ஸ்டேடியம்ல தான் இதை வச்சிருக்காங்க. ஓகேவா? ரோஹித் சர்மாவுடைய ஃபேவரட்டான ஸ்டேடியம். ஓகேவா? டன் டன். அடுத்த போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ்ல
அதாவது எந்த ஒரு எந்த ஒரு உணவு குடுத்தாலும், அதுல இருக்கக்கூடிய முந்திரிய எடுத்து திங்கக்கூடிய முந்திரிய முதல் முதலா எடுத்து திங்கக்கூடிய ஆளா இருந்தீங்க அப்டின்னா, இப்ப கேசரியா இருந்தாலும் இப்ப நெறைய பேரு கேசரியா இருந்தாலும் அதுல இருக்க முந்திரிய தான் போய் எடுப்போம். இல்ல ஏதாவது ஒண்ணு இருந்தா அதுல உள்ள முந்திரிய தான் மொதல்ல எடுப்போம். அப்படி முந்திரி எடுத்து சாப்பிடுற ஆளா இருந்தீங்க அப்டின்னா, இன்னைக்கு உங்களுக்கான நாள் தேசிய முந்திரி தினம். நேஷனல் கேஷ்யூ டே. நேஷனல் கேஷ்யூ டே எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்டின்னா, நவம்பர் 23ஆம் தேதி மக்களே. அதே மாரி இன்னைக்கு இன்னொரு நாளும் ஓகேவா? ஃபிபோனக்கி ஃபிபோனசி டே. ஃபிபோனக்கி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிபோனக்கி தினம் அப்டின்னா ஆக்சுவலி ஃபிபோனக்கி அப்படிங்கிறது ஒரு மேத்தமெட்டிஷியன் உடைய பெயர். ஓகேவா? ஒரு மேத்தமெட்டிஷியன் உடைய பெயர். இந்த இந்த சீரிஸ் பார்த்திருக்கீங்க. கண்டுபிடிச்சிருப்பீங்க நீங்க. இது பார்த்திருப்பீங்க. இந்த இந்த ஃபிபோனக்கி சீரிஸ் சொல்லுவாங்க. 1, 1, 2, 3, 5, 8, 13 என்ன சார் நம்பரா எழுதி போட்டுட்டு இருக்கீங்க? அதாவது 1யும் 1யும் ஆட் பண்ணா 2, 1யும் 2யும் ஆட் பண்ணா 3, 3யும் 5யும் ஆட் பண்ணா 8, 8யும் 5யும் 8யும் ஆட் பண்ணா 13 இந்த மாரி. அதாவது 2 இது ஆட் பண்ணா அடுத்த நம்பர் வரும். இதான் ஃபிபோனக்கி சீரிஸ் அப்படிங்கிறது. இதுல பாருங்களேன். 1123 இருக்கா ஃபர்ஸ்ட் 4 நம்பர். 11 அப்படிங்கிறது மந்த்த குறிக்கும். 23 அப்படிங்கிறது டேட்ட குறிக்கும். நவம்பர் 23. அதனால தான் ஃபிபோனக்கி டேயும் நமக்கு நவம்பர் 23ஆம் தேதி நம்ம கொண்டாடுறோம். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் யுவர் ஆன்சர் செக்ஷன். நேத்து கேட்ட கேள்வி அதாவது சமுத்திரகுப்தா வந்து இந்திய நெப்போலியன் அப்படின்னு சொன்ன ஹிஸ்டோரியன் யார் அப்படின்னா வி.ஏ. ஸ்மித் அப்படிங்கிறதான் சரியான விடை ஆப்ஷன் ஏ. இன்னைக்கான கேள்வி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேக்ஸ் கேள்வி. ஓகேவா? when a die is rolled find the probability to get the number which is greater than 6. ஒரு பகடை உருட்டப்படும் போது 6ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்களோ என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கறத எல்லாரும் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பேர் தான் கமெண்ட் பண்றீங்க ஆன்சர். ஓகேவா? பார்த்துட்டு இருக்க எல்லாரும் ஆன்சர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கான ஆன்சரை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் மண்டேல சொல்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா போன மாசம் அக்டோபர் 2024ல இருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 2025 குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் இது கவர் ஆயிடும். இதுல என்னெல்லாம் வரும் அப்படின்னா வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட், ஒரு 25 கொஸ்டின்கான பிடிஎஃப், அதாவது மாசத்துக்கு 4 வரும். அதே மாதிரி தனியா மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் இது கூட ஆட் ஆகி வந்துடும். இதுல வந்து நம்ம வந்து கிளாஸ்ல எடுக்கிறது கவர் பண்ணியிருப்போம். எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இது போக நம்ம வந்து வேற நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைய விஷயம் கிளாஸ்ல சொல்லாத நிறைய விஷயங்களும் அதுல ஆட் ஆகிருக்கும். டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும். டெஸ்ட்டுமே உங்களுக்கு இதுல தமிழ்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் இது மட்டும் படிச்சா போதும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு 750 ஜிபே அல்லது போன்பேல பண்ணிட்டு இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சா போதும். மெட்டீரியல் எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா இன்னும் இருக்கு உங்களுக்கு சாம்பிள். அதே மாதிரி நேத்து நைட்டு எல்லாருக்குமே வந்து மெட்டீரியல் அனுப்பியாச்சு. யாரெல்லாம் வாங்குனீங்க, யாரெல்லாம் சப்ஸ்கிரிப்ஷன்ல ஜாயின் பண்ணியிருந்தீங்களோ தேர்ட் வீக்குக்கானது 15 to 21 நம்ம சென்ட் பண்ணிட்டோம். மெட்டீரியல் இப்படிதான் இருக்கும் மக்களே. அதாவது வந்து நம்ம எல்லாமே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதாவது இங்கிலீஷ்லயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும். எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஓகேவா? டெஸ்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் நமக்கு இப்படி இருக்கும். நமக்கு எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டின், மேட்ச், இந்த மாதிரி வந்து ஃபாலோயிங் பேர் இந்த மாதிரி தான் எல்லாமே நமக்கு இருக்கும். இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருப்போம். ஆன்சர் கீ எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே நமக்கு இருக்கும். இப்போ எல்லாமே பைலிங்குவல் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் பேஜ் சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் பேஜ் இருக்கு மக்களே. இந்த டெலகிராம் பேஜுக்கான லிங்க் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல நம்ம வந்து டெய்லி குவிஸ், அதாவது டெய்லி குவிஸ் நம்ம போடுவோம். அதே மாதிரி வந்து தினமணி நியூஸ் பேப்பர் கட்டிங், இனி வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வந்து அதுல ஹிந்து நியூஸ் பேப்பரும் நம்ம போடலாமா வேண்டாமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போடலான்னு ஒரு ஐடியா இருக்கு. நீங்க எப்படிங்கறத சொல்லுங்க. ஹிந்து வந்து பேப்பர்காரங்க அண்ணா கிட்ட போட சொன்னா அவர் அதையும் சேர்த்து போட்டுருவாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வந்து அப்டேட்ஸ் எல்லா நோட்டிபிகேஷன்லாம் டப்பு டப்புன்னு வரும். யாரெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலையோ மறக்காம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்களே. இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து ஆன்சர் போடுங்க. மகிழா சம்வாத் திட்டம் பீகார். அடுத்த கேள்வி குளோபல் கோஆபரேட்டிவ் கான்ஃபரன்ஸ் வந்து நியூ டெல்லி. நெக்ஸ்ட் வந்து ஏஐ அட்வைசரி கவுன்சில் தெலுங்கானா. சாகர் மாதன் ஆபரேஷன் வந்து என்சிபி. 104வது உறுப்பினர் ஐஎஸ்ஏ யார் அப்படின்னா அர்மேனியா. அடுத்தது தேசிய அவசர நேஷனல் எமர்ஜென்சி ஈக்வேடார் நாடு. வெஸ்ட் மெரைன் ஸ்டேட் சிறந்த கடல்சார் மாநிலம் கேரளா. நெக்ஸ்ட் ஐஎஸ்ஆர் ககன்யான் திட்டத்துக்காக ஆஸ்திரேலியா கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணிருக்காங்க.
ஏரோ ட்ராக் அப்படிங்கிற கருவிய வந்து ஐஐடி பாம்பே உருவாக்கியிருக்காங்க. பில்லி ஜீன் கிங் கோப்பை வந்து ஜெயிச்சது வந்து இட்டாலி. ஜூலன் கோஸ்வாமி ஸ்டாண்ட் கொல்கத்தா ஈடன் கார்டன் ஸ்டேடியம்ல வைக்க போறாங்க. தேசிய முந்திரி தினம் நவம்பர் 23. வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. அதனால மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் மண்டே, நாளைக்கு சண்டேல அதனால லீவு. ஸோ மீண்டும் மண்டே மார்னிங் 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.